ஒரு துறவி கிட்ட சீடர்கள் கேட்டாங்க, மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை எப்படி வெளியேற்றுறது குருவேன்னு. துறவி ஒரு மண்பானையை கொண்டு வர சொன்னார். ஒரு மண்பானையை கொண்டு வந்தாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார். நிறைய சீடர்கள் அதுல ஒண்ணு இல்ல, காலி பானைன்னு சொன்னாங்க. ஒரு புத்திசாலி சீடன் மட்டும் சொன்னான், அது உள்ள காத்து இருக்குன்னு. சரி, அந்த காத்தை வெளியேத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த காத்தை எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியாம எல்லா சீடர்களும் குழம்பி போனாங்க. அதுல இருந்த ஒரே ஒரு புத்திசாலி சீடன் மட்டும் அந்த பானை நிறைய தண்ணீரை ஊத்தினான். இப்ப பானையில காத்து இல்ல, தண்ணி தான் இருந்தது. இதை சுட்டி காட்டி குரு சொன்னார், இப்படித்தான் காத்து மாதிரி தீய எண்ணங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை வெளியேற்றணும்னு சொன்னா நல்ல எண்ணங்களால அதை நிரப்பணும். நல்ல எண்ணங்களால கிடைக்கிற பலன்களை நினைச்சு பார்க்கணும். அந்த தீய எண்ணங்கள் தானா விலகி போயிடும் அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, ஒன்ன வெளியேற்றணும்னு சொன்னா இன்னொன்னு நிரப்பித்தான் ஆகணும். நெகட்டிவ் தாட்ஸை வெளியேற்றணும்னு சொன்னா பாசிட்டிவ் எண்ணங்களை நிரப்பித்தான் ஆகணும். இது இயற்கையினுடைய விதி. சரியா?